பிரைஸ்லாம் பிரைஸ்லாம் இல்லை, ஆண்டவர் வந்துட்டு பாவிகளை தேடி வந்தேன்னு சொல்கிறார் இல்லையா? அந்த பாவியான மனுஷன் மனம் திரும்புறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். இப்போ ஒரு 2 ஜாடி இருக்கு. அதுல ஒரு நல்ல தண்ணி இருக்கு. ஒரு ஜாடியில, ஒரு ஜாடியில கலங்கின தண்ணி இருக்கு. ஆனா 2க்குள்ளயுமே கல்லும், மண்ணும் போட்டிருக்காங்க. இந்த கலங்கின தண்ணிக்குள்ள கல்லும், மண்ணும் நமக்கு தெரியாது. காரணம் என்னன்னா, அது கலங்கி போயிருக்கு. ஆமாம். இப்ப சக்கியை எடுத்துக்கோங்களேன். அவர் அதிகமா வரி தண்டுறவரு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கு தெரியல. இந்த கலங்கின தண்ணி மாரி. ஆனா அவர் இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும்னு சொன்ன காட்டத்து மரத்துல ஏறினாரு. இப்ப இயேசு கிறிஸ்து அவரை சக்கையும் இறங்கி வான்னு சொல்லி பேர் சொல்லி அழைச்சாரு. இப்ப இயேசு கிறிஸ்து சக்கையோட சேரும் பொழுது அவர் தெளிஞ்ச தனியா மாறிட்டாரு. அவருக்குள்ள இருக்க குறைவு அவருக்கே தெரிஞ்சிருச்சு. நான் யார்கிட்ட இருந்தெல்லாம் வாங்கினோனோ அதை 4 மடங்கா திருப்பி கொடுத்துறேன்னு சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வரணும்னா நம்ம இயேசு கிறிஸ்துவ பார்க்கணுன்ற ஆர்வம் வேணும். சக்கேவு மாதிரி அந்த ஆர்வம் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வருவாரு. நமக்குள்ள என்ன குறைவு இருக்கோ, என்ன பாவம் இருக்கோ அது தெளிவா நமக்கே தெரியும். நம்ம மனம் திரும்பிடலாம். சக்கேயு மாதிரி அதை 4 மடங்கா திருப்பி கொடுத்துருன்னு சொன்ன மாதிரி நம்மளும் அந்த பாவத்தை வேரோட பிடுங்கி எரிஞ்சிருவோம். ஆண்டவரோட ஐக்கியமாயிருவோம். இப்போ ஆண்டவராയിട്ടുள்ள நல்லுறவு ஏற்படுத்தினா போதும், பாவமெல்லாம் தன்னால மறைஞ்சு போயிடும். கண்டிப்பா நம்ம முதலாவது ஆண்டவரை பார்க்கறதுக்கு ஆர்வம் செலுத்தணும். அவர் நம்மோடு சேர்ந்து இருப்பாரு. பாவத்திலிருந்து நம்ம பரிபூர்ணமா விடுதலை அடைஞ்சிருவோம். பிரைஸ் தி லார்ட். கரெக்டான பதில், நல்ல பதில். பிரைஸ்லாம் இல்லை, ஆண்டவர் வந்துட்டு பாவிகளை தேடி வந்தேன்னு சொல்கிறார் இல்லையா? அந்த பாவியான மனுஷன் மனம் திரும்புறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். இப்போ ஒரு 2 ஜாடி இருக்கு. அதுல ஒரு நல்ல தண்ணி இருக்கு. ஒரு ஜாடியில, ஒரு ஜாடியில கலங்கின தண்ணி இருக்கு. ஆனா 2க்குள்ளயுமே கல்லும், மண்ணும் போட்டிருக்காங்க. இந்த கலங்கின தண்ணிக்குள்ள கல்லும், மண்ணும் நமக்கு தெரியாது. காரணம் என்னன்னா, அது கலங்கி போயிருக்கு. ஆமாம். இப்ப சக்கியை எடுத்துக்கோங்களேன். அவர் அதிகமா வரி தண்டுறவர். ஆனா அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கு தெரியல. இந்த கலங்கின தண்ணி மாதிரி. ஆனா அவர் இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும்னு சொன்ன காட்டத்து மரத்துல ஏறினாரு. இப்ப இயேசு கிறிஸ்து அவரை சக்கையும் இறங்கி வான்னு சொல்லி பேர் சொல்லி அழைச்சாரு. இப்ப இயேசு கிறிஸ்து சக்கையோட சேரும் பொழுது அவர் தெளிஞ்ச தனியா மாறிட்டாரு. அவருக்குள்ள இருக்க குறைவு அவருக்கே தெரிஞ்சிருச்சு. நான் யார்கிட்ட இருந்தெல்லாம் வாங்கினோனோ அதை 4 மடங்கா திருப்பி கொடுத்துறேன்னு சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வரணும்னா நம்ம இயேசு கிறிஸ்துவ பார்க்கணுன்ற ஆர்வம் வேணும். சக்கேவு மாதிரி அந்த ஆர்வம் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வருவாரு. நமக்குள்ள என்ன குறைவு இருக்கோ, என்ன பாவம் இருக்கோ அது தெளிவா நமக்கே தெரியும். நம்ம மனம் திரும்பிடலாம். சக்கேயு மாதிரி அதை 4 மடங்கா திருப்பி கொடுத்துறேன்னு சொன்ன மாதிரி நம்மளும் அந்த பாவத்தை வேரோட பிடுங்கி எரிஞ்சிருவோம். ஆண்டவரோட ஐக்கியமாயிருவோம். இப்போ ஆண்டவராയിട്ടുள்ள நல்லுறவு ஏற்படுத்தினா போதும், பாவமெல்லாம் தன்னால மறைஞ்சு போயிடும். கண்டிப்பா நம்ம முதலாவது ஆண்டவரை பார்க்கறதுக்கு ஆர்வம் செலுத்தணும். அவர் நம்மோடு சேர்ந்து இருப்பாரு. பாவத்திலிருந்து நம்ம பரிபூர்ணமா விடுதலை அடைஞ்சிருவோம். பிரைஸ் தி லார்ட். கரெக்டான பதில், நல்ல பதில்.